கர்நாடக மாநிலத்தில் முக்தார் அவர்கள், அதாவது யூடியூப் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய முக்தார் அவர்களை தமிழக சிறப்பு காவல்துறை கைது செய்து கொண்டு வந்திருக்கிறது என்கின்ற செய்திகள் ஒரு பரபரப்பான செய்தியாகத்தான் பார்க்கப்படுகின்றன. ஏன் முக்தார் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும்? ஒரு வலையொலியை நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர் மீது அரசு காழ்ப்புணர்ச்சியில் செயல்படுகிறதா, அல்லது அரசு தங்களை எதிர்த்து பதிவிடக்கூடியவர்களுக்கு எதிரான களத்தை கையில் எடுத்துக்கொண்டு இதுபோன்ற கைது நடவடிக்கைகளை எடுக்கிறதா என்கின்ற கேள்வி பரவலாக எல்லோர் மனதிலுமே எழும்பும். காரணம், ஒரு அரசு நடவடிக்கை எடுக்கிறது என்றாலே அந்த அரசு மீது ஒரு விமர்சனங்களை வைப்பது என்பது வாடிக்கை. ஆனால் இந்த முக்தார் மீது எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு முக்கிய நிர்வாகி கொடுத்த ஒரு புகாரின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அந்த சகோதரி மேல் முக்தார் அவர்களும் இன்னொருவரும் என்ன விதமான மன உளைச்சலை கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. முக்தார் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வலையொலி, அந்த வலையொலி தொடர்ச்சியாகவே சர்ச்சையான கருத்துக்களை பேசுவதை விட அடுத்தவர்கள் வீட்டு ஜன்னலுக்குள் தலையை உள்ளே விட்டு அந்த வீட்டுக்குள் என்ன நடக்கிறது என்பதை பேசக்கூடிய ஒரு அரங்கமாக தன்னுடைய அரங்கத்தை அவர் வைத்திருக்கின்றார். பெருந்தலைவர் காமராஜை மையப்படுத்தி பல செய்திகள் உண்டு. ஆனால் அந்த பெருந்தலைவர் காமராஜையே மிக கொச்சையாக பேசிய ஒரே மனிதர் முக்தார் என்பதுதான் நிஜம். அப்பொழுது எதிர்ப்புகள் பதிவாயின முக்தாருக்கு. ஆனால் அதற்கு முக்தார் வேறொரு காரணங்களை சொல்லிவிட்டு அப்பொழுது டிஎம்கே ஆட்சியில் இருந்த காரணத்தினால் அவர் அதிலிருந்து தப்பித்து விட்டார். பெருந்தலைவர் காமராஜை மையப்படுத்தி முக்தார் எடுத்து வைத்த அந்த ஆபாசமான மோசமான கருத்துகள் அப்பொழுதே அதிர்வலைகளை ஏற்படுத்தின. முக்தார் கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தமான ஒரு கோரிக்கை பல மட்டங்களில் எழும்பிக் கொண்டு இருந்தன. ஆனால் ஆட்சியாளர்கள் அப்பொழுது முக்தாருக்கு ஆதரவானவர்கள் என்கின்ற காரணத்தினால் அதனை அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் நிஜம். இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை மிக தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். முக்தார் மீது யார் இப்பொழுது புகார் கொடுத்திருக்கிறார் என்றால், முக்தார் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்ணை குறித்து, அவருடைய குடும்பத்தை குறித்து மிக ஆபாசமாகவும் அவரும் பாரதிய ஜனதா கட்சியில் அங்கம் வகிக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்களுடைய மகன் சூர்யா அவர்களும் இணைந்து அந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறார். திருச்சி சிவா திமுகவில் இருக்கிறார், இந்த சூர்யா பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளராக இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் மாநில நிர்வாகியாக இருக்கக்கூடிய, அதாவது முதல் பெண் மோட்டார் வாகனத்தை ஓட்டக்கூடிய அலிசா அப்துல்லா என்கின்ற அந்த பெண்ணை மையப்படுத்தியும் அவருடைய 2 குழந்தைகளை மையப்படுத்தியும் இவர்கள் மிக ஆபாசமாக பேசியிருக்கிறார்கள். அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கருத்தியல் ரீதியாக விமர்சனம் செய்வது என்பது ஏற்புடையது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களே கலைஞர் கருணாநிதி அவர்கள் சில நேரங்களில் மிக கடுமையான விமர்சனங்களை கூட வைத்திருக்கிறார். அது அரசியல் களங்களில் தனிப்பட்ட விமர்சனங்கள் என்ற கோலத்தில் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல அலிசா அப்துல்லா அவர்களை தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதற்கு, அது அரசியல் ரீதியான கருத்துக்களை வைப்பதற்கு முக்தாருக்கோ சூர்யாவுக்கோ உரிமை இருக்கிறது என்பதுதான் நிஜம். ஆனால் இவர்கள் அதை தாண்டி அலிசா அப்துல்லா அவர்களுடைய மகள்களை மிக மோசமாக, அதாவது குறிப்பாக ஒரு பெண்ணை மிக மிக இழிவாக விமர்சித்திருக்கிறார்கள். அந்த விமர்சன காணொலியை பார்த்த பொழுது அலிசா அப்துல்லா அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, கதறி கதறி அழுதிருக்கிறார்கள். என்னுடைய மகளை குறித்து இவர்களுக்கு என்ன தெரியும்? அவள் இனிதான் அவளுடைய வாழ்க்கையே இருக்கிறது. அப்படிப்பட்ட மகளை போய் இவ்வளவு ஆபாசமாக பேசி இருக்கிறார்களே என்கின்ற வேதனை அந்த சகோதரிக்கு எழும்பி இருக்கிறது. எனவே காவல்துறையிடம் போய் அவர் புகார் மனுவை கொடுக்கிறார். இந்த வலையொலியை நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அந்த நிகழ்ச்சியிலே சூர்யா அவர்கள் கலந்து கொண்டார். அதாவது திருச்சி சிவா அவர்களுடைய மகன் சூர்யா அவர்கள் கலந்து கொண்டார். அதுபோல இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது முக்தார் அவர்கள். இவர்கள் இருவருமே சேர்ந்து என்னையும் என்னுடைய மகளையும் மிக இழிவாகவும் ஆபாசமாகவும் பேசியிருக்கிறார்கள். அது எனக்கு மன உளைச்சலை கொடுப்பதாக இருக்கிறது. எனவே நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எடுத்து வைக்கிறார்கள். உடனடியாக காவல்துறையை சார்ந்தவர்கள் அந்த காணொலியை போட்டு
எது உண்மை எது பொய் என்பதை அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செய்கின்ற பொழுது அலிசா அப்துல்லா அவர்கள் சொன்னது உண்மை என்பதை காவல்துறை புரிந்து கொள்கிறது. எனவே காவல்துறை உடனடியாக வழக்கு பதிவு செய்கிறது. சூர்யா அவர்கள் மீதும் முக்தார் மீதும் வழக்கு பதிவு செய்கிறது. வழக்கு பதிவு செய்த காவல்துறை அதிரடியான நடவடிக்கையில் இறங்குகிறது. அப்படி அதிரடியான நடவடிக்கையில் இறங்கிய காவல்துறை சூர்யாவை கைது செய்கிறது. சூர்யாவை கைது செய்தவுடன் உடனடியாக எங்கே இருந்தால் நம்மளையும் கைது செய்து விடுவார்களோ என்று தலைமறைவாகி தமிழகத்தில் இருந்து கர்நாடகத்திற்கு ஓடிவிட்டார் முக்தார் அவர்கள். முக்தார் வெளியே பேசுகின்ற பொழுது தன்னை வீரனாகவும் மிகப்பெரிய தன்னை மையப்படுத்தி தான் தமிழகமே சுழல்வது போன்றவும் அவர் பேசக்கூடிய களங்களை நாம் பார்த்திருக்கிறோம். நமக்கு அது தெரிந்த விடயங்கள் தான். எனவே அவர் காவல்துறை தன்னை தேடுகிறது என்றவுடன் அடித்து பிடித்து வேறு மாநிலத்திற்கு ஓடிவிட்டார். இதே பொழுது திமுக ஆட்சியாக இருந்தால் அலிசா அப்துல்லா கொடுத்த அந்த புகார் நடவடிக்கைக்கு வருமா என்றால் வராது. சூர்யா கைது செய்யப்பட்டிருப்பாரா என்றால் இல்லை. முக்தார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குமா என்றால் அதுவும் இல்லை. ஆனால் இப்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் மிக தீவிரமாக களத்தில் இறங்கி இந்த பெண்ணிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழுக்கிற்கு நாம் உடனடியாக பரிகாரம் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் குற்றவாளிகளை கைது செய்து அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தீவிரமாக களத்தில் இறங்கி காவல்துறை வேலை செய்திருக்கிறது. அப்படித்தான் முக்தார் காணவில்லை என்ற நிலையும் காவல்துறைக்கு புரியப்படுகின்றது. உடனே காவல்துறை தனிப்படை அமைக்கிறது. தனிப்படை அமைத்து முக்தார் எங்கிருக்கிறார் என்கின்ற விடயங்களை அவர்கள் புள்ளி விவரங்களாக ஆராய்வதற்கான களங்களை எடுக்கிறார்கள். அந்த சூழலில் முக்தார் அவர்கள் தனக்கு முன்ஜாமீன் வேண்டும் என்று அந்த முன்ஜாமீன் கேட்டு ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். முன்ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, இல்லை முன்ஜாமீன் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் களம். எனவே முக்தார் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு வருகின்ற சூழலில் காவல்துறை அமைத்திருந்த தனிப்படை முக்தார் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய களங்களை கண்டுபிடிக்கிறது. உடனடியாக காவல்துறை ரவுண்டு கட்டி முக்தாரை அங்கிருந்து தூக்கி கொண்டு வரக்கூடிய களங்களை எடுத்து இப்பொழுது முக்தாரை கைது செய்திருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. ஒரு வலையொலி இருக்கிறது, அதிலே நமக்கான தளங்கள் இருக்கிறது, நாம் பேசுவதற்கான கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக அடுத்தவர்கள் வீட்டுக்குள் போய் தலையை உள்ளே விட்டு அவர்கள் வீட்டுக்குள் என்ன நடக்கிறது என்பதை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைப்பதோ, ஒரு பெண் மீது அபாண்டமான வார்த்தைகளால் அர்ச்சனை செய்வதோ அது சட்டமும் அதற்கு இடம் கொடுக்காது, இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியும் இடம் கொடுக்காது என்பதைத்தான் தற்பொழுது நடந்திருக்கக்கூடிய இந்த கைது உறுதிப்படுத்துகிறது. முக்தாரை போன்று பெண்களை இழிவாக பேசக்கூடியவர்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவார்களே ஆனால் அவர்கள் மீதும் சட்டம் கடுமையாக பாயும் என்று காவல்துறையின் உயர் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். முக்தார் இனியாவது திருந்த வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய தேடலாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.